Hello friends, welcome to Learners Forum. Solve in a Minute சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம GATE 2014 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஆஃப் சிஸ்டம் ஃபார் யூனிட் ஸ்டெப் இன்புட் இஸ். ஸோ இங்கே நமக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த சிஸ்டம்கான இன்புட்டாக என்ன இருக்கு அப்படின்னா யூனிட் ஸ்டெப் இன்புட் இருக்கு. ஸோ இப்போ இதனுடைய ஸ்டெடி ஸ்டேட் எரர் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் C of S divided by R of S நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ C of S divided by R of S is equal to இங்கே நமக்கு கெயினை வந்து செப்பரேட்டாக ஒரு பிளாக்காக கொடுத்துருக்காங்க. G of S இங்கே இருக்கு அண்ட் இது வந்து H of S ஓட வேல்யூ. ஸோ ஜென்ரலாக ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டமுக்கு இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா G divided by 1 plus G into H அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஜியோட வேல்யூவா நமக்கு இங்கே 1 டிவைடட் பை எஸ் பிளஸ் 2 இன்டூ 4 ஏன்னா நம்ம கெயினை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஹெச்சோட வேல்யூவா 2 டிவைடட் பை எஸ் பிளஸ் 4 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவில் இது அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும் 4 டிவைடட் பை எஸ் பிளஸ் 2 டிவைடட் பை 1 பிளஸ் ஜி வேல்யூ 4 டிவைடட் பை எஸ் பிளஸ் 2 இன்டூ ஹெச் வேல்யூ 2 டிவைடட் பை எஸ் பிளஸ் 4 அப்படின்ட்டு மாறும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 4 டிவைடட் பை எஸ் பிளஸ் 2 டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எஸ் பிளஸ் 2 இன்டூ எஸ் பிளஸ் 4 பிளஸ் 8 டிவைடட் பை எஸ் பிளஸ் 2 இன்டூ எஸ் பிளஸ் 4. ஸோ இந்த எஸ் பிளஸ் 2 கேன்சல் ஆகிடும் அண்ட் ரிமைனிங் டேர்மாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 இன்டூ எஸ் பிளஸ் 4 டிவைடட் பை எஸ் பிளஸ் 2 இன்டூ எஸ் பிளஸ் 4 பிளஸ் 8 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க கண்டிஷனில் யூனிட் ஸ்டெப் இன்புட் அதாவது ஆர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு யூ ஆஃப் டி அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா ஆர் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை எஸ் அப்படின்னு கிடைக்கும். இங்கே நமக்கு சி ஆஃப் எஸ் டிவைடட் பை ஆர் ஆஃப் எஸ் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து சி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த என்டையர் டேர்ம் இன்டூ ஆர் ஆஃப் எஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ எஸ் பிளஸ் 4 டிவைடட் பை s plus 2 into s plus 4 plus 8 into 1 by s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் இருந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா லிமிட் s tends to 0 s into e of s. ஸோ இப்போ இதில் லிமிட் s tends to 0 s into இந்த e of s சிக்னலை நமக்கு இந்த க்ளோஸ்ட் லூப் ஃபங்க்ஷனுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4 into s plus 4 divided by s into s plus 2 into s plus 4 plus 8 அப்படின்னு கிடைக்கும். இந்த s and s நமக்கு கேன்சல் ஆகிடும் அண்ட் ரிமைனிங் டேர்மில் இப்போ நம்ம s tends to 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு 0 அப்படின்ட்டு ஆகும். ஸோ 0 plus 4 into 4 நமக்கு 4 4s are 16 அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் அகெயின் நமக்கு இந்த ரெண்டு டேர்ம் 0 ஆகிடும். ஸோ 4 2s are 8 and 8 plus 8 நமக்கு 16 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 16 and 16 கேன்சல் ஆச்சு அப்படின்னா 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க சிஸ்டமுக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS equal to 1 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர்.